சிம்பிளாக சமைக்கலான்னு சொல்லி வேக வச்ச தக்காளி மிக்சியில் போட்டு அடுப்பை பற்ற வைக்கலான்னு பார்த்தா லைட்டரை காணோம். பார்த்தா இவ வச்சு விளாண்டுருக்கா. அவகிட்ட லைட்டரை வாங்கி அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு வெடிக்கும் போது நம்ம ஒதுக்கி வைக்கிற கருவேப்பிலையை போட்டு நம்மளையெல்லாம் அழகு வைக்கிற சின்ன வெங்காயத்தை போட்டு வணக்கி அந்த வணங்குற கேப்பில் மிக்சியில் போட்ட தக்காளியை அரைச்சி அதை எடுத்து சட்டியில் ஊற்றி அது நல்லா கலக்கி கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு குழம்பு கொதிக்கிற கேப்பில் இவ கூட கொஞ்ச நேரம் விளாண்டு திரும்பி வந்து பார்த்தா குழம்பும் ரெடி, சாதமும் ரெடி. இந்த குழம்பு தோசை, இட்லி, சாப்பாடு இது மூணுக்குமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது என்னங்க ஆம்லெட்டு பொம்ப்ளெட் போட்டு நான் சாப்பிட்றேன். நான் சமைக்கும்போது என்னை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தாலே இவ பேரை கண்டுபிடிக்கிறவங்களுக்கு பேடிஎம்மில் பெறப்பட்டது ரூபாய் 1000.